ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான மக்ரூனி மசாலா எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸாவோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கூட நம்ம இத செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இப்ப நான் வந்து பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதில ஒரு 1 ஸ்பூன் போல ஆயில் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். அப்பதான் பாஸ்தா வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரும். இப்ப இதில 1 கப் போல நான் சங்கு பாஸ்தா வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இத வந்து நல்லா அந்த உப்பு எண்ணெயோட நல்லா கலந்து குடுத்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து குடுத்துட்டு, இப்ப இத வந்து ஒரு 10 நிமிஷம் போல மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குழையாம வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லாருக்கும். நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இந்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்மளோட பாஸ்தா வந்து நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்ட்டான பதத்துல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப அத வந்து நல்லா வடிகட்டி, தண்ணிலாம் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். அதுக்கு இடையில அந்த அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துட்டு, ஒரு 5, 6 பல்லு வந்து பூண்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பொடியா, அதையும் உள்ள சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வீட்ல. இப்ப கொஞ்சமா வந்து கட் பண்ண கேரட் நான் சேர்த்துருக்கேன். பொடியா கட் பண்ண கொடை மிளகாவும் நான் உள்ள சேர்த்துருக்கேன். இப்ப இத வந்து ஆயில்ல நம்ம நல்லா வந்து வதக்கி குடுத்துப்போம். அந்த கேரட்டும், கொடை மிளகாவும் அந்த ஆயில்லயே நல்லா வெந்து வந்துரும். தண்ணி ஊத்திலாம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இது நல்லா வந்து வதக்கி குடுத்துட்டு, இப்ப இதுல வந்து கட் பண்ண வெங்காயமும் வந்து நான் உள்ள சேர்த்துருக்கேன். இப்ப இதையும் வந்து நம்ம நல்லா வந்து ஒரு அளவு போல அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இதுல வந்து ஒரு அளவு போல நல்லா வதக்கி குடுத்துட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இதே இதுல ஒரு 1/2 ஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் போல ஜீரகத்தூள் அது உள்ள சேர்த்துட்டு, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல கரம் மசாலா அதையும் உள்ள சேர்த்து நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். இப்ப இதுல ஒரு 1 ஸ்பூன் போல நூடுல்ஸ் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டா நல்லா சூப்பரா இருக்கும். நூடுல்ஸ் மசாலா இல்லன்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இதே மசாலாவே சேர்த்து நல்லா வதக்கி குடுத்துக்கோங்க. இப்ப அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்ப மக்ரூனிக்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம உள்ள சேர்த்துப்போம். இப்ப இதையும் வந்து ஒரு டைம் போல நம்ம நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். இப்ப நல்லா வந்து கலந்து வந்ததுக்கப்புறம், இப்ப இதுல ஒரு 1 ஸ்பூன் போல நான் சோயா சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்ப இதுல வந்து ஒரு தக்காளி பழம் வந்து அரைச்சு நான் உள்ள சேர்த்துருக்கேன். அப்படி இல்லன்னா நீங்க டொமேட்டோ கெட்சப் வச்சிருந்தீங்கன்னா, அத 1 ஸ்பூன் போல நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நான் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டான வந்து ஸ்வீட்னஸ் சுவையோட இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். இப்ப இத வந்து நல்லா வந்து அந்த எண்ணெய் சுருண்டு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளோட தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம், நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தா வந்து நான் உள்ள சேர்த்து, நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து குடுத்துக்க போறேன். இப்ப இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ஒண்ணோட ஒண்ணு அந்த மசாலா வந்து அந்த பாஸ்தால கலந்து வரணும். அப்பதான் நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இப்ப இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு மூடி, 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா, மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டு நல்லா பெரட்டுனோம்னா, சூப்பரான மக்ரூனி பாஸ்தா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா மசாலா மக்ரூனி. வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா இருந்துச்சு. இப்ப இத அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்துனோம்னா, நம்மளோட மக்ரூனி மசாலா வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி அடுத்த ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.